அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். உங்களில் எவரும் தமக்கு நேர்ந்த எந்த ஒரு துன்பத்திற்காகவும் மரணத்தை விரும்ப வேண்டாம். அவர் ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்றிருந்தால், இறைவா, நான் உயிர் வாழ்வது எனக்கு நன்மையாக இருப்பின் என்னை வாழச் செய்வாயாக, நான் இறந்து போய் விடுவதே எனக்கு நன்மையாக இருப்பின் எனக்கு இறப்பை தருவாயாக என்று கேட்கட்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 5671. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மனித வாழ்வு என்பது இன்பம் துன்பம் ஆகிய இரண்டும் கலந்த ஒன்று. ஆனால் பெரும்பாலானவர்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறதென்றால், என்னுடைய வாழ்வில் துன்பமே வந்துவிடக் கூடாது, சந்தோஷம் மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் என்பதாக பலர் நினைக்கிறார்கள். இது அறிவுடைமையாகாது. ஏனென்றால் சிரமம் சுகம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. சந்தோஷமான நிலைகளை அடையும் பொழுது நாம் எப்படி அதை மலர்ந்த முகத்தோடு எதிர்கொள்கிறோமோ, அதே போன்று நெருக்கடியான சூழ்நிலைகள் நம்மை வந்து சேரும் பொழுது அதையும் எதிர்கொள்வதற்குரிய மனப்பக்குவத்தை நமக்குள்ளாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு சந்தோஷமான சூழ்நிலைகளை மட்டும் நல்ல விதமாக எதிர்கொண்டு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும் பொழுது இந்த நேரத்தில் நமக்கு மரணம் வந்துவிட்டால் இந்த நெருக்கடியை விட்டு தப்பித்துக் கொள்ளலாமே என்று யோசிப்பது சரியான நிலை அல்ல. எனவேதான் மார்க்கம் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை சொல்லித் தருகிறது. நெருக்கடியை பார்த்து மரணத்தை விரும்புவது ஆரோக்கியமான ஒரு சூழலாக இருக்க முடியாது. தாங்க முடியாத சூழல், வேறு வழியே இல்லை என்கிற நெருக்கடி நிலை வந்தால் மட்டும் இவ்வாறு பிரார்த்திப்பது, அதாவது இறைவா, நான் வாழ்வது நல்லதாக இருந்தால் என்னை வாழச் செய், இல்லை என்றால் எனக்கு மரணத்தை கொடு என்பது. இது அதிகபட்சமான அவகாசம் என்று சொல்லுவதாக இருந்தால் வேறு வழியே இல்லை, இனியும் இந்த நெருக்கடியை நம்மால் தாங்க முடியாது என்கிற ஒரு நிலை வரும்பொழுதுதான் இவ்வாறு பிரார்த்திக்க வேண்டுமே தவிர, சாதாரணமான நெருக்கடிகளுக்காகவெல்லாம் மரணத்தை தேர்வு செய்வது, மரணத்தை ஆசைப்படுவது அல்லது தற்கொலையை தீர்வாக தேடுவது என்பதெல்லாம் இஸ்லாமிய நிலைப்பாட்டிற்கு எதிரான விஷயங்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய கூடுதல் விளக்கம் என்னவென்று சொன்னால், தற்கொலை செய்து கொள்பவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. எனவே உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு துன்பத்தை விட்டு தப்பித்துக் கொள்வதற்காக மறுமையில் நிரந்தர துன்பமாகிய நரக வேதனைக்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது. புரிந்து நடந்து கொள்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.